நான் இன்றைக்கி போட்டி வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறேன். ஆட்டு போட்டி இது பாருங்கள். அவிச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூனு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதையும் போட்டுக்கலாம். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். புதினா இலை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் சிறுவா, அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ சால்ட்டு போட்டுக்குவோம். தேவையான பொருளுங்கள்லாம் சேர்த்துருவோம். முதல்ல கரம் மசாலா தூள் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கினேன். இதை அப்படியே கலந்து விட்டுருவோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது மேலே முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஒரு முட்டை போட்டிருக்கேன். அது போய் மாட்டேங்க. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ கட்லெட்டு பண்ணி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுருவோம். வெந்துடுச்சுமா, கட்லெட்டு எடுத்துடலாம். ஓகே. அவ்வளோதான், எடுத்துட்டேன் பாருங்கள். சொல்லு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.